BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. நீத்தி மோகன் தன்னுடைய கணீர் குரலால அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவர். அவங்க ஒரு நேர்காணல் ஒன்றில் ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி பாடல்கள் உருவாக்குவது குறித்தும் AR ரஹ்மான் லால் சலாம் திரைப்படத்தில் இடம்பெற்ற திமிர் எழுடா பாடலின் காலமான பம்பா பாக்கியா ஷாகுல் ஹமீது குரல்களை மீட்டுருவாக்கம் செய்தது குறித்தும் பேசியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடல்கள் இயற்றுவது குறித்து பேசிய அவர், ஏஐ தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலையும் கால் பதிக்க தொடங்கிடுச்சு. இசைத்துறையிலையும் பல்வேறு வகையில பயன்பட்டு வருது. ஆனால் ஏஐ, ரோபோட்ஸ் என எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் இசைக்கலைஞர்கள் பாடகர்களின் தனித்தன்மையை அதில் கொண்டு வர முடியாது. பாடகர்கள் தங்களின் இதயத்திலிருந்து ஆன்மாவிலிருந்து பாடலை பாடுகிறார்கள். அந்த ஆழமான உணர்வை ஒருபோதும் தொழில்நுட்பத்தால சாத்தியப்படுத்தவே முடியாது அப்படி சொல்லியிருக்காரு. மேலும் AR ரஹ்மான் பம்பா பாக்கியா ஷாகுல் ஹமீது குரல்களை மீட்டுருவாக்கம் செய்தது குறித்தும் குரலை பயன்படுத்தியதற்காக முறையாக அவர்களின் குடும்பத்தினரிடம் அனுமதி பெற்றது குறித்தும் பேசியவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க முறையாக அனுமதி பெற்றது பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் மறைந்தவர்களின் குரலை மீட்டுருவாக்கம் செய்வதில் சில சட்ட பிரச்சனைகளும் இருக்கு. சிலர் அதை முறையான அனுமதியின்றி பயன்படுத்தும் ஆபத்தும் இருக்கு. இனி வரும் காலங்களில் இதற்கு தெளிவான சட்ட வரையறைகளை கொண்டு வரணும். இருப்பினும் ஏஐ கலையை அந்நியப்படுத்துது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.